அந்த ஊரின் கடைசி தெருவில் ஓட்டு வீட்டின் திண்ணையில் அமர்ந்திருந்தாள் பாட்டி மீனாட்சி. அவளது கண்கள் தெருமுனையை நோக்கியே இருந்தன. கையிலிருந்த வெற்றிலைச் செல்லம் காலியாகி வெகு நேரமாகிவிட்டது. 10 வருடங்களாக இதே இடத்தில்தான் அவள் காத்திருக்கிறாள். 10 வருடங்களுக்கு முன்பு மகன் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு போனான். இனிமேல் இந்த வீட்டுப் பக்கம் தலை வைத்துக் கூட படுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனவன்தான். அதன் பிறகு ஒரு கடிதமில்லை, ஒரு தகவலில்லை. ஆனால் மகன் வருவான் என்ற நம்பிக்கை மட்டும் அவளுக்கு மங்கமில்லை. ஒரு நாள் பக்கத்து வீட்டு சிறுவன் ராமு கேட்டான், "ஏன் பாட்டி, தினமும் இங்கேயே யாரையோ தேடிக்கிட்டே இருக்கீங்க?" பாட்டி சொன்னாள், "என் மகன் நல்லவன்டா. சின்ன வயசுல கோபத்துல நீ என்னைக்கு உன் சொந்த கால்ல நிக்கிறியோ அன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கு வரணும்னு நான் சொன்ன ஒரு வார்த்தைய வேதவாக்கா எடுத்துக்கிட்டு போயிட்டான். அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன்." நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் மாலை தெருமுனையில் ஒரு புதிய கார் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு நடுத்தர வயதுக்காரர் இறங்கினார். அவர் நேராக மீனாட்சி பாட்டியின் வீட்டை நோக்கி நடந்தார். திண்ணையில் அமர்ந்திருந்த பாட்டியின் கண்கள் விரிந்தன. "கோபி" என்று மெல்லிய குரலில் அழைத்தாள். வந்தவர் பாட்டியின் கால்களில் விழுந்து கதறி அழுதார். "அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் இவ்வளவு நாளா உழைச்சு சொந்த கால்ல நின்னுட்டேம்மா." பாட்டி அவரை தூக்கி மார்போடு அணைத்துக் கொண்டாள். அவளது கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. தாயின் காத்திருப்பு முடிவுக்கு வந்தது.